வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய டயட் யூஸ் பண்ணேன், நிறைய எக்ஸசைஸ் ட்ரை பண்ணேன். எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ, நான் வந்து GLP-1 அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு மெடிசின் வந்தத நான் Instagramல அடிக்கடி பார்க்குறேன். ஸோ, அத நான் எடுத்துக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ, இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ, ஃபர்ஸ்ட்டு GLP-1 பத்தி நான் பேசிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒபேசிட்டி பத்தி நான் பேசுறேன். ஸோ, GLP-1 அப்படிங்கிறது நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு பசி அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிக்னலிங் மெக்கானிசம் தான் இந்த GLP-1 அப்படிங்கிறது. ஸோ இதை சட்டைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சட்டைட்டி இன்டியூசிங் அப்படின்னா போதும், சாப்பாடு போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வர்றது தான் இந்த GLP-1ங்கிற ஒரு ஹார்மோன். ஸோ உங்களுக்கு ஃபுல்னஸ் ஃபீலை கொடுக்கறது தான் இந்த GLP-1ங்கிற ஹார்மோன். ஸோ இது நேச்சுரலாகவே நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய ஒன்று. இது சில பேருக்கு ஒரு 20 வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் வரலாம், சில பேருக்கு ஒரு 10 வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் வரலாம், சில பேர் ஓவர் ஈட் பண்ணால் தான் வரும். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ இந்த GLP-1ங்கிற ஹார்மோனை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சீக்கிரமே பசிங்கிறது அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் லிட்ரலாக பசியை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ அவங்க சாப்பிட்ற அளவை நீங்கள் குறைக்கிறீங்க, பசியை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ கேலரி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது. கேலரி கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் லாஸ் வரப்போகுது. நவ் இந்த GLP-1ங்கிறது எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, மினிமம் 6 மந்த்ஸுக்கு கொடுப்பாங்க. இந்த GLP-1ங்கிறத யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, BMI 30க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 30க்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைனா 27 மேலே இருக்கிறவங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருந்தால், இல்லைனா பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது உங்களுக்கு கழுத்து பகுதியிலலாம் வந்து உங்களுக்கு நிறைய தசைகள் போட்டுட்டு, கொழுப்புகள் போட்டுட்டு, ஸோ அது வந்து உங்களுக்கு ராத்திரி நேரம் படுக்கும்போது இருக்கிற மாதிரி இருக்கும். அது இருக்கிறதுனால ப்ரீத் பண்ண முடியாமல், மூச்சு விட முடியாமல் திடீர்னு எந்திரிப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டெம்பரரியாக ஒரு ப்ரீதிங் ஸ்டாப் ஆகிறது. ஸோ அவங்க பயந்து நைட் ஃபுல்லாக தூங்காமலே இருப்பாங்க. இவங்கெல்லாம் காலையில் நேரத்தில் தூங்குவாங்க. இது பேர் டே டைம் சோம்னலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபுல் டே மார்னிங் ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். டே டைம் ஃபுல்லாக டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ரிஸ்க் இது போக போக இன்னும் ரொம்ப அழுத்துச்சுன்னா ஆக்சிஜனை டோட்டலாக கட் ஆஃப் பண்ணி உயிருக்கே ஆபத்தாக கூட முடியும். இந்த மாதிரி சில டேஞ்சரஸ் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு தான் உடனே வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து அவங்களால ப்ரீத் பண்ண முடியும், அப்போ தான் அவங்க உயிர் வாழ முடியுங்கிற கண்டிஷன்லாம் இருக்குது. அதே மாதிரி க்ரானிக்காக அவங்களுக்கு ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு, ரொம்ப வருஷத்துக்கு, இது வந்து க்ரானிக்குங்கிறது வெறும் அந்த எத்தனை மாதத்துக்கு எத்தனை வருஷத்துக்குங்கிறது மட்டும் கிடையாது. இந்த கண்டிஷனில் ஒபிசிட்டி, க்ரானிக் ஒபிசிட்டியில் உங்களுக்கு இனிமே குறையவே குறையாது, வெயிட் குறையவே குறையாதுங்கிற கண்டிஷன் இருந்ததுன்னா இந்த GLP-1 ட்ரை பண்ண சொல்லி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே நான் டயட் ட்ரை பண்ணேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை, நான் வந்து எக்ஸசைஸ் ட்ரை பண்ணேன், வெயிட் லாஸ் ஆகலை, நான் GLP-1 ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அது நீங்கள் எடுக்கிற வரைக்கும் ஓகே, உங்களுக்கு கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும், உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். பட் அது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ வெயிட்டை குறைச்சிருக்கீங்களோ அந்த வெயிட் திரும்ப வந்துடும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, இன்னொன்று உங்களுக்கு அந்த மெட்டபாலிசம் கூட நீங்கள் விளையாடுறீங்க. நான் டெம்பரரியாக என்னோடய ஃபுட் இன்டேக்கை டோட்டலாக கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா உங்கள் பாடி கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளோ இப்போது உங்களுடைய த்ரெஷ்ஹோல்டுன்னு ஒன்று இருக்குது, இவ்வளோ கேலரியை நான் ஜீரணம் பண்ணுவேன் அப்படிங்கிற த்ரெஷ்ஹோல்டு, அது உங்களுக்கு போயிடும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யார் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக யார் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா, ஒபிசிட்டிலே 2 இருக்குது. அதாவது ஃபேட்லேயே 2 இருக்குது. விசரல் ஃபேட்னு ஒன்று இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஃபேட், வெளியே பெரிஃபரல் ஃபேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வெளியே இருக்கக்கூடிய ஃபேட்ஸ். ஸோ விசரல் ஃபேட்டுன்னா உங்களுடைய உள்ளே இருக்கிற அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற ஃபேட்டு தான் விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெரிஃபரல் ஃபேட் தான் நம்ம ஊரில் மோஸ்ட்லி விமன் தான் எங்கிட்ட வெயிட் லாஸ் பற்றி கேட்குறது. ஸோ மோஸ்ட்லி விமனுக்கு பெரிஃபரல் ஃபேட் தான் இருக்குது. ஸோ இந்தியன் விமனுக்கு. ஸோ நீங்கள் விசரல் ஃபேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு வீட்டில் ஒரு இன்ச் டேப் இருந்தாலே போதும். அதை எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். லேடிஸுக்கு 88 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா விசரல் ஃபேட் இருக்க சான்சஸ் இருக்குது. ஜென்ஸுக்கு 102 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களோட இடுப்போட சுற்றளவு, உங்களுக்கு விசரல் ஃபேட் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ விசரல் ஃபேட் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வெயிட் லாஸுங்கிறது ஒரு மேண்டேட்ரி, கண்டிப்பான தேவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபேட்டை லாஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பான தேவைன்னு சொல்லலாம். அக்ரெசிவாக வேகமாக ஃபேட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க
என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வேகமாக வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க மசில் தான் லாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வெயிட் லாஸ் வேறு, ஃபேட் லாஸ் வேறு, மசில் லாஸ் வேறு, வெயிட் லாஸ் வேறு. முதல்ல இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய குறிக்கோள் அந்த சுற்றி இருக்கிற கொழுப்பை குறைக்கிறது. ஸோ கொழுப்பை குறைக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டான டயட் எடுக்கணும். எந்த கண்டிஷன்னால் கொழுப்பு உங்களுக்கு சேர்ந்துருக்கு, எந்த கண்டிஷன்னால் வெயிட் கெயின் ஆகிருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தைராய்டு கண்டிஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா, ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வெயிட் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும். அதுலேருந்து சில பேர் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் மாறிட்டே இருக்கும். ஹைப்போலேருந்து ஹைப்பர் தைராய்டுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அப்படி வரும்போது வெயிட் குறைஞ்சிட்டே இருக்கும். உங்களுடைய வெயிட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுடைய சாப்பாடுடைய கண்ட்ரோலில் இது கிடையாது. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் செக்அப் பண்ணணும். எதனால் என் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அந்த காரணத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் அது கண்டினியூஸாக உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்ட். ஸோ நீங்கள் முதல்ல வெயிட் கெயின் ஆகுது, உங்களுக்கு ரொம்ப பாதரிங்காக இருக்குது அப்படின்னா, அதை வந்து ஒரு அழகுக்காக அப்படிங்கிறத பார்க்காம முதல்ல இதனால் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள். ஸோ லுக் ஃபார் த காஸ், ட்ரீட் த காஸ் இஃப் தெர் இஸ் எனி காஸ். ஒருவேளை அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை, மேபி ஸ்ட்ரெஸ்னால ஓவர் ஈட்டிங்னால வருது அப்படின்னா கட் டவுன் த ஃபுட் இன்டேக். ஸோ அது எல்லாமே ஒரு டாக்டருடைய சூப்பர்விஷன் ஆர் டயட்டிஷியனோட சூப்பர்விஷனில் யூ ஹேவ் டு டூ. ஓகே, ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.